வணக்க மக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலனா நம்ம சேனலோட அனிமி சீரிஸை பாருங்க. ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இவர் பேர் வந்து டென்ஜன் யூசி. ஸோ இவர் வந்துட்டு ஃபார்மர் ரஷீரா தான். ஸோ லாஸ்ட் பேட்டில் வந்துட்டு இவருக்கு ஒரு கையும் ஒரு கண்ணும் வந்துட்டு லைட்டாக அடிப்பட்டு இருக்கும். ஸோ அதனால் இவர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயினர் ஆகிடுவார். ஸோ இவரும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா இங்கே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்க்குள்ள இருக்குமே ட்ரைனிங் தான் பண்ணின்னு இருப்பார். ஸோ இவரோட ட்ரைனிங் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஐயோ அம்மான்னு கதறின்னு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து தூரத்துலேருந்து ஒருத்தன் ஓடி வரான். காமெடி தான் அது. ஸோ அவனுமே பக்கத்தில் வந்துட்டு எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்ட்டு ரெண்டு பேரும் நல்லா விசாரிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே விசாரிச்சதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா சரி நீ வா ட்ரைனிங்கில் கலந்துக்கணும்னு சொல்கிறான். அவனும் வந்துட்டு இதுக்கு தான் ஆசைப்பட்டான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரைனிங்கில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஸ்லோவாக இருக்காங்க. ஆனால் காமெடோ மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். இங்கே இருக்கிறவங்க 8 அடி பஞ்ச காமெடோ வந்து 16 அடி பாயிரம். ஸோ எல்லாருமே ஷாக்கில் பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபையும் பார்க்குறான். ஒய்ஃப் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கீங்கன்ட்டு இவங்க கிட்டே பேசினு இருக்கான். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சாப்பிட்டுன்னு பேசினு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அங்கே இருக்கிற 2 பசங்க பேசிக்கிறாங்க. ஸோ ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி உனக்கு வந்துட்டு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தானே, நம்ம வேணா நைட் ஷிஃப்ட்டை மாற்றிக்கலாமான்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற அந்த பையன் என்ன சொல்கிறான்னா இல்லை வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ நான் நைட் ஷிஃப்ட் போனேன்னா அடுத்த நாள் மார்னிங் நான் ட்ரைனிங் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ என்னால் மாற்றிக்க முடியாது கோச்சுக்காதான்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசி முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு டென்ஷன் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ நீங்கள் திருந்தவே மாட்டீங்கடா, உங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அவர் அங்கே யோசிச்சுன்னு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் இங்கே நைட் பெட்ரோலுக்கு வரானுங்க. ஸோ இவன் கூட வந்துட்டு இன்னொருத்தனும் வரான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு மறைஞ்சிடறான். ஸோ இவன் ஒழிஞ்சதுக்கு அப்புறமா இவனுக்கு ரொம்பவே அள்ளு இல்லை. ஸோ இவனு பயந்துட்டு எங்கடா தயவு செஞ்சு வந்து தொலைடா, ரொம்ப பயமா இருக்கடா, வாடா டீமன் எதனா பண்ணிட்டு போறானுங்கடான்ட்டு அவங்க கதறினு இருக்கான். ஸோ இவன் சொன்னதுக்கு அப்புறமா டக்குனு பின்னாடி வந்து பயமுத்துனதுக்கு அப்புறம் எதுக்கு வந்துமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். நைட் பெட்ரோலுக்கு வந்தவங்க பேசிட்டு போயின்னு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கண்ணு வந்துட்டு இவங்களை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்துட்டு அப்பர் 4ஓட கண்ணு. ஸோ இதுவும் வந்துட்டு அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி பின்னாடி போகுது. ஸோ அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த டென்ஷன் வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயினிங் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு டீமாக சேர்ந்து செயல்படணும். ஸோ எல்லாரும் முதல்ல ஒரு ஆளுக்கு கேரி பண்ணிட்டு ஓடுங்கடான்றது. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் நோஞ்சா மாதிரி இருக்கிறவங்களை தூக்கின்னு ஓடவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்பால் என்னன்னா பல்கா இருக்கிற ஒருத்தனை தூக்கின்னு வேகமாக ஓடினு இருக்கான். ஸோ இவங்களும் எல்லாரும் பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிறானுங்க. இந்த மாதிரி டீமன் கூட சண்டை போடுறதுக்கு நமக்கு இவ்வளோ ஸ்டாமினா வேணுமா, ஐயோ ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போலான்ட்டு அவன்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி டீமன் கூட சண்டை போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அசந்தாலும் கண்டிப்பாக நம்ம கதையை அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஸோ நம்ம பார்த்து இல்லைனா கண்டிப்பாக நம்மள பதம் பார்த்துருவாங்க. ஸோ நம்ம தான் ரெடியாக இருக்கணும்ட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கொடூரமாக சொல்லுவான். இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, எப்பா உங்ககிட்ட கேட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அப்போ விட்டுருவாங்க. மறுபடியும் டென்ஷன் இவங்க சாட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதாண்ட லாஸ்ட் மிஷன் அந்த மவுண்டன் தெரியுதுல, ஸோ அவங்க மேலே போயிட்டு மறுபடியும் வரணும், எல்லாரும் வேகமாக வேஞ்சி ஓடுங்கடான்றது. ஸோ இவங்களும் அழுதுங்கன்னே போறானுங்க. ஸோ அப்பதான் அந்த 3 எஃப்எம் வந்துட்டு காமெண்ட் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இவர் வந்துட்டு பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ரஃபா தெரியுறாரு. ஆனா அவர் வந்துட்டு இப்ப போனவங்கள ஒருத்தர் திரும்பி வரலனா கூட இவர் நைட்டு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டுன்னு தான் வந்து சாப்பிடுவாரு. அது வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டாருன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவரும் வந்துட்டு நீ சொன்னதை நான் கேட்டேன் கம்னூர்னு சொல்லிட்டு காமெடாவும் ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிடான். ஓட மொத்தம் அவன் யோசிக்கிறான். இந்த மாதிரி போன எபிசோட்ல வாட்டர் ரஷிடாவை சாப்பிட கூட்டிருப்பான் இல்லையா. ஸோ இவன் வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சிருப்பான். இந்த மாதிரி யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க சொல்றதுதான் கேட்கணும். இப்போ வாட்டர் ரஷிடா அதிகமாக சாப்பிட்டாருன்னா இவர் வர வேணாம். அதே மாதிரி காமெடா ஜெயிச்சிட்டானா இவர் வந்துட்டு ட்ரைனிங்க்கு வரணும். ஸோ இதுதான் இவர் சொல்லியிருப்பான். ஸோ அவரு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. வாட்டர் ரஷிடா என்ன பண்ணுவார்னா நான் முடிச்சுக்க போறேன், நீ இன்னும் எக்ஸ்ட்ரா என்னோட ஒன்று சாப்பிட்டா நான் கூட வந்துடுவேன்னு சொல்றான். ஸோ இவனும் வந்துட்டு எப்படின்னா நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிப்பான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா செர்பன்ட்டும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ட்ரைனிங்க்கு வரவங்களாம் ஒழுங்காவே இல்லை. ஸோ ஏனதானம் தான் இருக்கானுங்க, எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்குது. ஸோ இதே நேரத்தில் நம்ம ட்ரைனிங் ஆனால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ நம்மளோட லீடர் சொன்னது வந்துட்டு நம்மளால மறுக்க முடியல. ஸோ நம்ம வந்துட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அதே மாதிரி அந்த இன்ஃபினிட் கேஸ்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம விழும்போது எப்படி அதை மாறிச்சு, எப்படி எல்லா டிமென்ஸும் காணப்போச்சு, எனக்கு வந்துட்டு இன்னும் அது புரியாத புதிரா இருக்குன்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசினு இருக்காங்க. அப்பதான் சர்பண்ட் என்ன சொல்றான்னா எனக்கும் அதுதான் ஒருத்தையா இருக்குது. ஸோ அது எப்படி அந்த மாதிரி நடந்ததுன்னே தெரியல, இல்லை நமக்கு எதனா தெரியாம டிமென்ஸ் எல்லாரும் ஒன்று சேர இடமா அது. ஸோ நம்ம தான் எதனா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு சர்பண்ட் என்ன சொல்றானா நான் வாங்கிட்டு ஒன்று சொல்லணும்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி வின் என்ன சொல்றானா நான் வாங்கிட்டு ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கலாமான்னு கேட்கறான். ஸோ இவனும் வந்துட்டு சர்பண்ட் நானும் அதுதான் சொல்ல வந்தேன், சரிவா சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்க ரெடி ஆகிறாங்க. அதாவது சும்மா சண்டை போடுற மாதிரி. ஸோ இப்போ டென்ஷன் என்ன சொல்றாங்கன்னா நைட் ஆனதுக்கு அப்புறமா இப்பதான் நமக்கு வந்துட்டு உண்மையான பேட்டல் நடக்க போகுது. சரி நைட் எல்லாரும் வாங்கடான்ட்டு மவுண்டனை கூட்டு போறாரு. ஸோ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்னா டென்ஷன் தான் இப்போ வந்துட்டு ஒரு டிமன். ஸோ நான் அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ உங்களை அட்டாக் பண்ண போறேன். ஸோ நான் உங்களை சாவடிக்க ரெடியா இருப்பேன். நீங்க வந்து என்கிட்ட தப்பிக்கணும். ஆனால் டிமன்ஸ்லாம் நைட்ல தான் சண்டை போடும். ஸோ நீங்க இப்போ ட்ரெயின் ஆனாதான் ஒழுங்கா இருப்பீங்க. நீங்க பக்கத்துல வந்து பசுமாடு தெரியாம தடவை இருந்தீங்கன்னா இப்போ உங்களை வந்துட்டு டிமன் சொல்லிட்டு போயினே இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ட்ரெயின் ஆகுங்கடான்னு சொல்லிட்டு இவரும் போட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ எவனுமே வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இவரும் போட்டு எல்லாரையும் பழந்து எடுக்கிறாரு. ஸோ காமெடா கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு உன் காமெட்ஸ் எல்லாருமே நீ காப்பாற்றணும். ஸோ அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்றாரு. ஸோ காமெடா வந்து பார்த்துனே இருக்கான் ஒரு அடி வாங்குறத. ஸோ அப்போ அந்த நைட் பெட்ரோலுக்கு போனா இல்லையா அந்த பையன் வந்துட்டு என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அஷிரா கிட்ட சண்டை போற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லை, நான் தோத்துருவேன்னு சொல்றான். ஸோ டென்ஷன் வந்துட்டு அவன் பின்னாடி வந்துட்டு
இந்த மாதிரி ஒரு டீமனை பார்த்தாலும் நீ சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவனையும் ஒரே சொருவ சொல்லிட்டு படுக்க வச்சிடறாரு. ஸோ மீதி இருக்கிறவங்களையும் போட்டு சொருவினே இருக்காரு. காமனவும் வந்துட்டு பார்த்துட்டு மீதி இருக்கிற அந்த 4 பேரை வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்மேஷனாக லைன் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் வந்துட்டு லைன் பண்ணுங்க. ஸோ எந்த இடத்துலையும் கேப் விடாதீங்க அவர் உள்ள வரத்துக்குன்னு சொல்றாரு. இவங்களும் வந்துட்டு ஃபார்ம் பண்ண வரும்போது அவர் வேகமாக அட்டாக் பண்ண வராரு. ஸோ அட்டாக் பண்ண வரும்போது காமோட என்ன பண்ணிடுறாங்க, அதை பிளாக் பண்ணிடுறான். ஸோ அதுலேருந்து வர ஏர் ப்ரெஷரை தாங்க முடியாம 2 பேர் பறந்து போய் மரத்தில் சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சண்டை போட ஆரம்பிக்குது. ஸோ காமனவும் வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, அவருக்கு சரிசமமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ இவரும் வந்துட்டு விடுற மாதிரி தெரியல, அந்த ஒத்த கையை வச்சுட்டு காமோட கதற விடுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சரியான சண்டை நடந்துன்னு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் காமோட ஒரு அட்டாக் பண்ணும்போது இவரு வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு காமோட வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறான்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா சண்டை போட வரானுங்க. ஸோ இவரு வந்துட்டு இப்பதான் இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, சரி வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சண்டை போட்டு ஆரம்பிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறாங்க. நீங்க எல்லாருமே என்கிட்ட தோத்துறீங்கன்னு சொல்றாரு. ஸோ அப்ப அங்க அந்த நைட் பெட்ரோல் பண்ண பையன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எங்களால உங்களையோ அப்பர் டிமோனியோ கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது, ஆனா வந்துட்டு காமோடோவாலையும் அந்த அஷிராவாலையும் கண்டிப்பா அப்பர் ரங்கையும் முசனையும் தோக்கடிக்க முடியும். ஸோ நாங்க வந்துட்டு அவங்கள தோக்கடிக்காட்டியும் சின்ன சின்ன எங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நாங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் சண்டை போடுவோம்னு சொல்றாரு. இவனுங்க இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவருக்கும் வந்துட்டு டேய் நீங்களாடாது காலைல என்னன்னா அப்படி பேசுறீங்க, நைட் என்னன்னா இப்படி பேசுறீங்கன்ட்டு ரொம்ப ஷாக் ஆயிராரு. ஸோ இவனுங்களாம் இங்க ட்ரைனிங் ஆகும்போது இவரும் வந்துட்டு காமோட கிட்ட பேசினு இருக்காரு. இந்த மாதிரி நீதான் வந்துட்டு முசானை டிஃபீட் பண்ணணும். ஸோ அஷிராவும் இருக்காங்க, இப்ப எல்லாருமே அவங்க கூட இருக்காங்க. ஸோ எப்படின்னா அவங்களை டிஃபீட் பண்ணிடு. ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ்ன்ட்டு எல்லாரும் பேசிட்டு அவனை வழி அனுப்பத்துக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ இவனும் வந்துட்டு அடுத்த ட்ரைனிங்கை தேடி போக ஆரம்பிச்சிடான். ஸோ இது எந்த இடம் பாத்தீங்கன்னா டோக்கிட்டோ இருக்கிறான். ஸோ டோக்கிட்டோக்கு முன்னாடி ஒரு பையன் நின்னுக்கிறான். ஸோ டோக்கிட்டோ அவனை தூக்கி போட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி இது மட்டும் உண்மையான சண்டையா இருந்ததுன்னா நீ இதோட 3வது தடவை செத்துருப்பேன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ காமடாவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். ஸோ இந்த எபிசோட இப்படி முடிச்சிடறாங்க. இந்த அஷிரா கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற எங்க போறான். ஸோ இப்போ ரீசெண்டா வந்துட்டு முசன் வந்துட்டு ஏதோ ரொம்ப அட்டகாசம் பண்ணின்னு இருக்கான்ட்டு எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு எப்படி ரீச் ஆயிடணும். ஸோ உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்யூ.